மாங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாதி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், வெங்காயம், தேங்காய், உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு வெங்காயம், தேங்காய், ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் இதையும் வறுத்து எடுத்துக்கணும். இதனாலையும் வறுத்து எடுத்துகிட்டு மாங்காயை பச்சையாகவே தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் எடுத்து அரைச்சிக்குவோம். இப்போ இதெல்லாம் வதக்கியாச்சு. இந்த ஃப்ரை பேன் வந்து நான் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஆப்லேருந்து வாங்கினேன். நம்ம ஆர்டர் பண்ணி 2 நாளையிலே வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. கைப்பிடி வந்து நல்ல மரத்தாலான கைப்பிடி, நல்ல கனமாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ துவையல் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வதக்கியாச்சு. தேங்காயும் வெங்காயமும் மிளகாய் இதனாலும் வதக்கியாச்சு. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சு மிக்சியில் கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிடணும். இது வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. சாம்பார், ரசம் இதோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.